சக்சஸ்ஃபுல்லா பேக்கிங் பிசினஸ் ரன் பண்ணி இவங்கள மாதிரி மந்த்லி 50,000 to 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா you only need these two secrets. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோயர்ஸ் நிறைய ரீல்ஸ் போட்டாலே போதும் நம்மளாலையும் லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்க பேக்கிங் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஐட்டம்ஸை ஆன்லைன்ல செல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா 100% you need a website. அண்ட் உங்க ஐட்டம்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகி நீங்க லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you need a proven marketing strategy. இந்த சீரீஸ்ல எக்ஸாக்ட்டா நம்ம இந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல ஆன்லைன்லயே ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஹோம் பேக்கிங் வெப்சைட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வெப்சைட்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற அமௌண்ட் 40K இல்ல 30K இல்ல 10K இல்ல, ஜஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பேக்கிங் பிசினஸ்க்கு ஜீரோ காஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் பெய்டு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் தி பெல் ஐகான். ஸோ நாங்க வீடியோ போட்ட உடனே யூ கெட் ஏ இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ஐ எம் Altaf 15+ years experience in website designing and development and digital marketing. 150+ big website projects வேர்ல்டு வைடா பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ எங்களோட கோல் என்னன்னா ஸ்மால் பிசினஸ் ஆன்லைன்ல க்ரோ பண்ணி அவங்கள லேக்ஸ்ல ஏர்ன் பண்ண வைக்கிறது. உங்க பேக்கிங் பிசினஸ்க்கு இன்னமும் வெப்சைட் இம்பார்ட்டண்டா இல்லையான்னு கன்ஃபியூஸா இருக்கா? லெட்ஸ் கிளியர் அபவுட் தட் ஃபர்ஸ்ட். இமேஜின் யூ ஆர் செல்லிங் கேக்ஸ் பட் ஒன்லி ஃப்ரம் யுவர் பால்கனி. Whoever walks by might see it, might not. That's Instagram. Now imagine having a cute little bakery shop with lights, menu boards and a bell that rings every time someone orders. That's website. If you want people to actually find you, trust you and order without chasing you DMs, a website is a must. இந்த வெப்சைட் பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியணும்னு இல்ல, டெக்க லேர்ன் பண்ணணும்னு இல்ல, ஜஸ்ட் ஹோஸ்டிங்கர் ஏஐ வச்சு உங்களால இந்த மாதிரி ஒரு ஹோம் பேக்கிங் பிசினஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் யூசிங் ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் எடிட்ஸ். நீங்க சீரியஸாவே வெப்சைட் பில்ட் பண்ணணும் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய வெப்சைட் வீடியோஸ் அண்ட் கைட்ஸை பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு வெப்சைட் பில்டரை சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது பிரைஸ் வைஸ் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் நான் ஏன் ஹோஸ்டிங்கரை சஜஸ்ட் பண்றேன்னா இட்ஸ் அஃபோர்டபுள். ஹோஸ்டிங்கை இதுலயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 year ஃப்ரீ டொமைனும் கிடைக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நீங்க இப்போதான் பிசினஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா this is the best way to build your website. ஓகே, ஹோஸ்டிங்கர் ஏஐ வச்சு எப்படி வெப்சைட் பில்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஹோஸ்டிங்கர் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கார்ட் ஸ்கிரீன் வரும். இதுல உங்களுக்கு 1 year வேணுமா, 2 year வேணுமா, 4 years வேணுமா பிளானை சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்றதுனால பிசினஸ் வெப்சைட் பில்டர் ஆப்ஷன் தான் நமக்கு வேணும். அதை செலக்ட் பண்ணிருக்கோம். செலக்ட் பண்ணிட்டு உங்க பேக்கிங் பிசினஸோட பிசினஸ் நேமை இங்க டைப் பண்ணி அந்த டொமைனை புக் பண்ணிக்கங்க. இந்த டொமைன் நேம்ல உங்க பிசினஸ் நேமை டைப் பண்ணி .com ஆட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி .com கொடுங்க. அவைலபிள் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா 2 yearsக்கு எனேபிள் ஆகும். அதை நீங்க 1 year மாத்தினீங்கன்னா அந்த டொமைனும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஸ்கிரீன் வரும். கார்டா, யூபிஐ, பேபாலா, இஎம்ஐயா நீங்க எந்த பேமெண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிருங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா வெப்சைட்ஸ் இருக்கும். வெப்சைட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் வெப்சைட் கொடுங்க. ஆட் வெப்சைட்ல ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர்னு வரும். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஹோஸ்டிங்கர் லோட் ஆகும். இதுல இப்போ உங்க பிராண்ட் நேம் இதுல டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்க வெப்சைட் எப்படி வேணுங்கிற ப்ராம்ப்டை இதுல டைப் பண்ணிக்கங்க. இதுல ஆட் ஆன்லைன் ஸ்டோர் டு மை வெப்சைட்ங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். டிஃபால்ட்டா அது கிளிக்ல தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் வெப்சைட் கொடுங்க. இப்போ ஏஏ உங்க பேக்கிங் பிசினஸ்க்கு உண்டான வெப்சைட்டை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தன ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிருச்சு. அதுவே கேக்கிங் பிக்சர்ஸை ஜென்ரேட் பண்ணி போட்டுருச்சு. இப்போ இந்த வெப்சைட்டை எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்க லோகோ சேஞ்ச் பண்ணனும்னா லோகோ மேல செலக்ட் பண்ணீங்கன்னா ரீப்ளேஸ் இமேஜ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி உங்க லோகோவை அப்லோட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பேஜஸா கிளிக் பண்ணலாம். ஹோம் பேஜ், ஷாப் பேஜ், மெனு பேஜ் அவைலபிளா இருக்கு. எந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்க டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இமேஜ், வீடியோ இந்த செக்ஷன்ல இருக்கிற வீடியோ நீங்க சேஞ்ச் பண்றதானாலும் எடிட் செக்ஷனை கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வீடியோ கொடுக்கலாம். உங்க சிஸ்டத்துல இருக்கிற ஃபைலை நீங்க ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதே சமயம் இந்த கேக்கை நீங்க ரீப்ளேஸ் பண்றதானாலும் எடிட் இமேஜ் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியா ஐகான்ஸையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எடிட் சோசியல் மீடியா ஐகான்ஸை கிளிக் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்க நியூஸ் லெட்டரோட டீடைல்ஸ் இதில் அப்டேட் பண்றதானா அப்டேட் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட கஸ்டமர் வெப்சைட்ல வந்துட்டு சைன் அப் பண்ணிட்டாங்கன்னா உங்க இமெயில் லிஸ்ட்ல அது ஆட் ஆயிரும். நீங்க ஃபர்தரா ஒரு நியூ கேக் அரைவல், நியூ ஆஃபர்ஸ்னா அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸை எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஷாப் பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல மேனேஜ் ப்ராடக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதுல நம்ம டைரக்டா எடிட் பண்ண முடியாது. ப்ராடக்ட் செக்ஷன்ல தான் எடிட் பண்ணணும். அதனால மேனேஜ் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டோர் மேனேஜர் லோட் ஆகும். ஸ்டோர் மேனேஜர்ல உங்க ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட கேக்கோட டைட்டிலை ஆட் பண்ணிக்கலாம். சப்டைட்டில், ரிப்பன் ஏதாச்சும் நியூவா லான்ச் பண்ணதா, நியூவா இல்ல நல்ல சேல் ஆயிட்டு இருக்கா அந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் கிளையண்ட்
கொடுக்கலாம், பிரைசிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதோட வெயிட் என்னன்னு என்டர் பண்ணிக்கலாம். அடிஷனல் இன்ஃபோ ஏதாச்சும் கொடுக்குறதானாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னா கஸ்டம் ஃபீல்ட் இதில் கிரியேட் பண்ண முடியும். உங்க கேக்ல என்ன பிரிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் இதில் என்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கிளைண்ட் கிட்ட இருந்து. இது கேட்டகரிஸ், கேக்கோட கேட்டகரி என்ன, இது சாக்லேட் கேக்குன்னு என்டர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேக்குக்கும் நீங்க கேட்டகரியை நீங்க ஆட் பண்ணா கஸ்டமர்ஸ்னால ஈஸியா பாயிண்ட் பண்ண முடியும். இதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பேஜ். ஒன்ஸ் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருந்து ஆர்டர் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஆர்டர் டீடைல்ஸ் இங்கே ட்ராக் பண்ண முடியும். ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் இங்கே எடிட் பண்ண முடியும். டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாச்சும் புதுசாக கொடுக்குறதானா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டை இங்கே ஈஸியாக பார்க்க முடியும். வெப்சைட்டோட அனலிட்டிக்ஸ் இங்கே பார்க்க முடியும். உங்க ஸ்டோரோட அனலிட்டிக்ஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இதில் வந்து கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், பேமெண்ட் கேட்வேயோட இன்டிகிரேஷன்ஸ், ரேசர் பே யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்க முடியும். செக் அவுட் ப்ராசஸில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி, பிரைவசி டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறது இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் சென்ட் பண்ணுற இமெயில் டீடைல்ஸை இங்கே எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டாக்ஸ் ஏதாச்சும் கவர் ஆகுனா டாக்ஸ் டீடைல்ஸ் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு கோ லைவ் கொடுத்தீங்கன்னா உங்க வெப்சைட் லான்ச் ஆயிரும். அந்த வெப்சைட் மூலமா உங்க கேக்ஸை ஈஸியாக சேல் பண்ண முடியும். இந்த வீடியோல உங்க பேக்கிங் பிசினஸ் வெப்சைட்டை எப்படி ஆன்லைன்ல கிரியேட் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதுவும் கம்மி பட்ஜெட்ல அண்டர் 3000 இப்போ உங்க கஸ்டமர் உங்க டிஎம்காக வெயிட் பண்ண வேண்டாம், உங்க ரிப்ளைக்காக வேண்டி வெயிட் பண்ண வேண்டாம். டைரக்டா உங்க வெப்சைட்டுக்குள்ள போய் உங்க மெனுஸை பார்த்துட்டு இன்ஸ்டன்ட்டா அவங்களால ஆர்டர் பண்ண முடியும். இந்த வீடியோல யூஸ் பண்ண ரிசோர்சஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் அண்ட் ப்ராம்ப்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்க பேக்கிங் பிசினஸை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு தேவையான ஃப்ரீ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பெய்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மெட்டா ஆட்ஸ் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு அப்கமிங் வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஹெல்ப் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றேன். பை.